கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமிஷா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விமனை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேச போறேன். உண்மையாவே இது கிட்டத்தட்ட ரொம்பவே ஷாக்கிங்கா அண்ட் சர்ப்ரைசிங்கா இருக்கிற ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நான் எடுக்கும்போது இந்த நிமிஷத்துல நிமிஷா அவங்களுடைய அம்மா ஏமனுக்கு போயிருக்காங்க. எதுக்காக போனாங்க, நிமிஷான்றது யாரு, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் பேச போறேன். கேரளால இருந்த ஒரு விமன் தான் நிமிஷா. இவங்க 2010ல இருந்து 13 அந்த பீரியட்ல ஏமனுக்கு போறாங்க. நர்சிங் முடிச்ச ஒரு விமன். ஸோ அங்க போறாங்க, அங்க ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, தாமஸ் அப்படிங்கிற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சம் சர்டன் எக்ஸ்டென்ட்ல அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் வருது. இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிளை எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம் எல்லாமே அவங்களுக்கு கத்துப்படியா இருக்கிறதுனால நம்ம ஏன் இங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. டாக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்றாங்க, அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாங்க. பட் அங்க இருக்கிற ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு பர்சனை பார்ட்னரா வச்சிருந்தா மட்டும்தான் ஃபாரினர் அங்க ஒரு பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல அங்க ஒரு 10 மஹடி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனை அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிமிஷா அவர்களும் மஹதி அவர்களும் 2 பேருமே பார்ட்னர்ஸா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி 2015 அந்த மாதிரி பீரியட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும்போது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக ஒரு அளவுக்கு ரெவன்யூ வரும்போது இந்த மஹதி அப்படிங்கிற அவங்களுடைய பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா மொத்த அமௌண்ட்டையுமே அவங்களே எடுத்துக்கிறதும், அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட்டை நிமிஷாவுடைய பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிறதுல இருந்து, நிமிஷாவுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பக்கம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும், வர கேஷ் ஃபுல்லா அவனே செலவு பண்ற மாதிரி. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க்ல அவங்களோட லைஃப் அங்க போயிட்டு இருக்கிற டைம்ல தான் ஏமன்ல ஒரு மிகப்பெரிய சிவில் வார் வருது. இந்த சிவில் வார் வர டைம்ல இந்தியால இருந்து எம்பசி அங்கெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட எவாக்குவேட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு thousands ஆஃப் பீப்புள்ஸை அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அந்த டைம்ல நிமிஷா அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு அங்கதான் நான் பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகி கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் இதுக்கு எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போய் திருப்பி நம்ம ஸ்ட்ரகிள் ஆகணும், திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், இங்க நல்லா போயிட்டு இருக்கு இங்கேயே இருப்போம், நம்ம ஏன் அங்க போகணும், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு பெரிய டேரிங் டிசிஷன்ல நான் ஏமன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா ஏமன்ல இருக்காதீங்க இப்போதைக்கு, அங்க எல்லாமே அங்கங்க வேற வேற கண்ட்ரிஸ் ஆக்குபை பண்ணி அவங்களுடைய இது எடுத்துட்டு வந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமிஷா அவர்கள் ஒரு பேட் டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க என்ன எடுத்தாங்க, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ அதை மஹதி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவனை மயக்க வச்சுட்டு அந்த பாஸ்போர்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. சிலர் இன்டென்ஷனா தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 தரப்பு சொல்லப்படுது. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த மகடி அப்படிங்கிறவன் இறந்து போயிடுறாங்க 2017ல. 2017 2020 வரைக்கும் நிமிஷா அவர்கள் இப்பவும் ஜெயில தான் இருக்காங்க. ஏகப்பட்ட சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லயுமே அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கிடைக்குது. இந்த டெத் சென்டென்ஸ்ல இருந்து எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு கேரளால இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற ஒரு நபர் தான் நிமிஷா அவங்களுடைய அம்மா, ஒரு லேபரர். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஏமனுக்கு போறேன் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க, இல்ல வேணாம் இப்போதைக்கு அங்க போறது ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொன்னா, இல்ல என் பொண்ணு அங்க கஷ்டப்பட்டு நான் போயே ஆகணும்னு சொல்லி இங்க இருந்து அவங்க அங்க போயிட்டு இப்போ அங்க அவங்க ஒரு சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும், அங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபருடைய ஃபேமிலியில அவங்களுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுத்து அது மூலியமா அவங்கள காப்பாத்துற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும், ஸோ அவங்க மனசு வச்சாங்க, அவங்களோட ஃபேமிலி மனசு வச்சாங்கன்னா நிமிஷம் அவங்களுடைய டெத் சென்டென்ஸ் காப்பாற்றப்பட முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க அந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிய வருது. பட் என்ன இருந்தாலும் அம்மாவோட பாசம் அப்படிங்கிறதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு கேஸ் ஸ்டோரி இருந்தாலும், நிமிஷா அவருடைய லைஃப்ல ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ரேயர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.